தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று, உன் விளைச்சல்களின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மிடம் கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நாம் நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியை 10% என்று பழைய ஏற்பாட்டில் கூறப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்முடைய வருமானங்களில் நிறைய, அதாவது நம் தகுதி எப்படி நாம் பிறருக்கு உதவி செய்ய நாம் தகுதிப்பட்டிருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம் வருமானத்தில் நாம் அதை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் தான் அலைய முடியாது, ஏனென்றால் நாம் பிற வேலைகளில் இருப்போம். அப்படிப்பட்டவர்கள் தனது செல்வத்தால் அந்த ஊழியக்காரர்களை தாங்கி அவர்கள் மூலமாக ஊழியங்கள் வளர நாம் முயற்சி செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. அது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் தன்னுடைய பிள்ளைகளை கூட அவர்களுக்கு எந்த தாழ்ந்து இருக்கிறதோ, சில பேர் நல்லா பாடுவார்கள், சில பேர் நன்கு இசைக்கருவிகள் வாசிப்பார்கள். இப்படி அவர்கள் தாழ்ந்தை கூட கர்த்தருக்கு கொடுத்து அதன் மூலமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கேட்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கின்ற நமக்கு என்ன தகுதி இருக்கின்றதோ, நமது வருமானத்தினாலோ அல்லது கர்த்தர் நமக்கு கொடுத்த தாரந்தை வைத்தோ நாம் அவருக்கு ஊழியம் செய்வோம். அதாவது ஊழியம் என்றால் மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று அல்ல. ஏதேனும் ஒரு தான தர்மம் செய்யலாம், ஏழைகளை தாங்கலாம், ஊழியர்களுக்கு உதவி செய்யலாம், ஆலய கட்டுமான பணிக்கு உதவி செய்யலாம், ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யலாம், இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவலாம். இப்படி நம்முடைய வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து அதன் மூலம் கர்த்தரை மகிழ்ச்சியடை செய்து நாமும் நம் சந்ததிகளும் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் உம்மை கனம் பண்ண வேண்டும் என்று கூறினீரப்பா. நாங்கள் உமக்கு ஊழியம் என்று சொல்லி வெளியிடங்களுக்கு சென்று செய்தியை கொடுக்க முடியாவிட்டாலும் எங்களுடைய வருமானத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்து ஊழியக்காரர்களை தாங்கி அதன் மூலமாக உண்மை கனம் பண்ணுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் பிரதிகளை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஊழியத்தை தாங்க, ஊழியக்காரர்களை நாங்கள் நேசிக்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.